சிறந்த படங்களை மிஸ் பண்ண நடிகர்கள் பார்க்க போறோம். காதலுக்கு மரியாதையில அப்பாஸ் நடிகர் மாதிரி இருந்துச்சு. அந்த படத்துல அவர் மிஸ் பண்ணிட்டாரு. அதே இடத்துல பாத்தீங்கன்னா, கோவா படத்துல ரீ என்ட்ரிங்கா நம்மளுக்கு சிலம்பரசனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அந்த படத்தை அவர் மிஸ் பண்ணாதனால ஜீவா அவர்கள் நடிச்சிருந்தாரு. நந்தா படத்துல ஆரம்பத்துல அஜித் ஒப்பந்தமாக இருந்தாரு. அதுக்கப்புறம் அது சூர்யாவுக்கு கிடைச்சது. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா, வினை தாண்டி வருவாயில் ஆரம்பத்துல நம்ம தனுஷுக்கு தான் கிடைச்சது. அந்த படத்தை நம்ம சிலம்பரசன் நடிச்சு அதை ஹிட் பணம் வாங்கினாரு. இது மாதிரி நிறைய படங்கள் சுவாரஸ்யமா சொல்லலாம். முதல்வன் படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல ஆரம்பத்துல ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிடைச்சது. அந்த படத்தை அதுக்கப்புறம் அர்ஜுன் நடிச்சிருந்தாரு. ஸோ இது மாதிரி நிறைய படங்களை வெற்றி படங்களை மிஸ் பண்ணியிருக்காங்க. இது குறிப்பிட முடியாது சொல்ல போனோம்னா, கஜினி இந்த படத்துல அஜித்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவரும் அந்த படத்தை மிஸ் பண்ணதுனால அது சரியாகி போயிட்டது. இந்த மாதிரி கால் ஷீட் பிரச்சனை, சில நேரங்கள் சரியான அமைப்புகள் இல்லாததுனால படங்களை மிஸ் பண்ணி அந்த படங்களை ஹிட் ஆகும்போது அவங்க சின்ன சின்ன வருத்தங்களை தெரிவிக்கிறது கண்டிப்பா உண்டு. இன்னும் சொல்ல போனோம்னா, உன்னை நினைச்சு அப்படின்ற படத்துல நம்ம விஜய் அவர்கள் வேணாம்னு சொல்லியிருப்பாரு. அந்த படத்துல சூர்யா நினைச்சு அந்த படம் ஹிட் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச படங்கள் என்ன அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி